வணக்கம். உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங். என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும், ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த வரிகள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புக் ஃபீடிங் பார்த்து படிக்கிறவங்க, இது வரைக்கும் படித்து பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு இயல் 1, 2 ரெண்டுக்குமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும், எஸ்ஜிடிக்கு படித்தாலும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது முக்கியமான பதிவாக இருக்கும். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு போங்க. சயின்ஸு சோசியல் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் அதில் இருக்கிற பாக்ஸ் கொஷினையாவது படிச்சுட்டு போங்க. 1 to 5th தான் கொஷின் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க. பாதி தான் அது வரும், அதுக்கு மேலே அவங்க வெளியில் போய் தான் எடுப்பாங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறவங்க 5 தான் வரும் படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டியும் படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. படிங்க. இந்த பதிவுக்கான டெஸ்ட்டை பார்க்கலாம். டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2 தமிழில் படிக்கலை அப்படின்னா 6th எஸ்ஜிடி, 6ஆம் வகுப்பு எஸ்ஜிடி, 6ஆம் வகுப்பு எஸ்ஜிடி தமிழ்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதை ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதலாம். இந்த டெஸ்ட்டு பிடிஎஃபாக கீழேயும் இருக்கும், நீங்கள் எடுத்து ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஆன்சர் இருக்காது, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த முயற்சி உங்களை ஒரு ரிவைஸ் பண்ண வைக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸ்டாலின் சொல்கிறார்ல, அது வெற்றி பாதையில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பேசி அவங்களையும் படிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள படிக்க வைக்கும்போது பாஸ் ஆகி வேலை கிடைக்குதுங்கிறது நீண்ட கால முயற்சியோட முடிவாக இருந்தாலும், அன்னைக்கு நீங்கள் அவங்கள படிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டோட பிரச்சனையிலேருந்தும் மற்ற எண்ணங்கள்லேருந்தும் வெளிவராங்க. படிக்கும்போது அவங்க லைஃப்பை அவங்களே சரி பண்ணிக்க முடியும். அதனால் அவங்கள படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க படிக்க முடியாமல், அவங்கள படிக்க சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி டெஸ்ட் பார்க்கலாம். 41 கூற்று காரணம் கேள்வி. பாகற்காய் என்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்பதனால் உருவான சொல். காரணம், பாகற்காய் என்பது இனிப்பு அல்லாத காய் என்பதை குறிக்கிறது. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கூற்று காரணம் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 42வது கேள்வி. அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? அக்ரிணை என்பதன் பொருள், அக்ரிணை அப்படின்னா என்ன பொருள்? ஆன்சர் உயர்வு அல்லாத திணை. உயர்வு அல்லாத திணை. 43வது கேள்வி. மரம் பெரிய அளவு. பெரிய அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு, விலங்கு, திருமகள், அறிவு, அழகு போன்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எது? ஆன்சர் பெரிய அப்படின்னா என்ன, அளவுன்னா என்ன, எல்லாத்துக்குமே ஒரே எழுத்து மா என்னும் சொல் தான் இத்தனை வார்த்தைகளுக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாக அமையுது. அடுத்த கேள்வி. இயல் தமிழ் என்பது, இயல் தமிழ் நமக்கு எதை அளிக்கிறது? கண்ணுக்கு இன்பம், காட்சியையும் தருவது, உள்ளத்தை மகிழ்விப்பது, எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இயல் தமிழ் என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. 44வது கேள்வி. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது தான் இயல் தமிழ். 45வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். 45வது கேள்வி. கூற்று. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். காரணம், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் பாடியவர் பாரதியார். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 45 கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து, சோழனின் ஆணை சக்கரம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது?
சோழனின் ஆணை சக்கரம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? அந்த பாட்டு உடனே வரணும். இந்த 2வது பாடல் அப்படியே அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். காவிரி நாடான் அப்படிங்கிற பாட்டு சூரியனுக்கு எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. பொற்கோட்டு மயம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், 47வது கேள்வி. டாக்டர் சலீம் அலி 47வது கேள்வி. டாக்டர் சலீம் அலி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அவர் தனது வாழ்க்கை வரலாற்றை பறவையை பற்றி படிப்போம் என்று எழுதினார். அவர் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அவரை பற்றி கரெக்டாக ஃபுல்லாக ஒரு வரி விடாமல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். பறவைகள் இல்லாத மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொன்னதும் அவர் தான். ஆன்சர் சி. அவர் தனது வாழ்க்கை வரலாற்றை பறவைகளை பற்றி படிப்போம் என எழுதினாருங்கிறது தவறு. அவரோட வாழ்க்கை வரலாறு வேறு, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து, வாட்ஸ்அப்புக்கு உரிய தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கு உரிய தமிழ் சொல் ஆன்சர் 48வது கேள்விக்கு ஆன்சர் வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்து, வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவை? ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கலித்தொகை மற்றும் திருக்குறள். கலித்தொகை மற்றும் திருக்குறள். அடுத்து 50வது கேள்வி. பாம்பு, முதலை, மீன் ஆகிய தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாம்பு, முதலை, மீன் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் 50வது கேள்விக்கு ஆன்சர் குறுந்தொகை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? ஆன்சர் கணினியில் மொழிகளை பயன்படுத்தணும்னா அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கேள்வி. பொன்மயமான சிகரம் என்பதற்கான மற்றொரு சொல் எது அப்படின்னா ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பொன்மயமான சிகரங்கிற பொருளாக வர்றதுக்கு எந்த சொல்லுக்கு பொன்மயமான சிகரங்கிறது பொருளாக வருது அப்படின்னா பொற்கோட்டு. பொன் மாலை கிடையாது, பொற்கோட்டுங்கிறது ஆன்சர். அடுத்து 53வது கேள்வி. சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சீரிழமை ஆன்சர் சீர்கூட்டல் இளமை. சீர்கூட்டல் இளமை. 54வது கேள்வி. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் மணிமேகலையா, சிலப்பதிகாரமா, சீவக சிந்தாமணியா, குண்டலகேசியா? தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம். 55வது கேள்வி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் படவேணும் என்றும் பாடல்ல இடம்பெற்றுள்ள வலுவை சரி செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வலு வந்திருக்கு, அது என்ன சரி? கத்தும் குயிலோசை, அதாவது குயில் கத்துங்கிறது வலு. அதை எப்படி சரி பண்ணுவ, என்ன வார்த்தை போட்டால் சரியாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குயில் என்ன செய்யும்? கூவும். இந்த குயில் கூவும் அப்படிங்கிறது என்ன மரபுன்னு கேட்பாங்க. குயில் கூவுங்கிறது ஒளி மரபுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 56வது கேள்வி. விண் என்று டேஷ் விரிநீர் டேஷ் உள் நின்று உடற்றும் பசி. இந்த திருக்குறள் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ணலாம். விண் என்று டேஷ் விரிநீர் டேஷ் உள் நின்று உடற்றும் பசி. ஆன்சர் 56வது கேள்விக்கு விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த உலகத்தை சுற்றி தண்ணி இருக்குது, நம்ம நடுவில் தான் இருக்கோம். இருந்தாலும் வானத்துலேருந்து மழை பெய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? பசியால் உழன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு தெரிஞ்ச ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பாரதிதாசனா பாரதியாரா?
57க்கு ஆன்சர் பாரதியார். 58வது கேள்வி பாருங்கள். கண்டம் அப்படின்னா தவறானதை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், தட்பவெப்பம்னா கிளைமேட்டு, வானிலைன்னா வெதரு, வலசைனா கிளைமேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வலசை அப்படின்னா என்னது? வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன் அப்படின்னு வரும். அதனால் தவறானது வலசை. அடுத்து கூற்று காரணம் கேள்வி. தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் இலக்கண வளம் நிறைந்ததாகும். தமிழ்மொழி தொல்காப்பியம், நன்னூல், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற முக்கிய நூல்கள் உள்ளன. அதனால தான் தமிழ் என்னன்னு சொல்கிறோம்? தமிழ்மொழி இலக்கியம் மற்றும் இலக்கண வளம் நிறைந்ததுன்னு சொல்கிறோம். இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் இலக்கியம், தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் இலக்கணம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அதை இரண்டும் இணைந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், அதுபோல நாடகத்தமிழ் என்ன செய்யும்னு கேட்டிருக்காங்க. 60வது கேள்வி. கேள்வி 60. இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், இயல் தமிழ் என்ன செய்யும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், அதுபோல் நாடகத்தமிழ் என்ன செய்யும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாடகத்தமிழ் வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாம் டிவியில் பார்க்குற நாடகம் கிடையாது, நாடகத்தமிழ் வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும்னு ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்குது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கிழவனும் கடவுளும் ஒரு ஆங்கில புதினம். இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கதை. இந்நூல் 1953ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 61வது கேள்விக்கு ஆன்சர் 3 மட்டும் தவறானது. இந்த வருடம் 53 கிடையாது, 54. அடுத்து நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்க உலகமாதலில், ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலில் என கூறும் நூல் எது? நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடுன்னு சொல்கிறது ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்து உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு என வகைப்படுத்தியவர் ஆன்சர் தொல்காப்பியர். கடல் நீரானது ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என்ற அறிவியல் செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40, திருக்குறள், திருப்பாவை. இதில் எதில் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் இந்த எல்லா நூல்கள்லையுமே இந்த செய்தி இடம்பெறுது, மேற்கண்ட அனைத்தும். 65வது கேள்வி. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து யாருடைய பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இதை சொன்னது ஔவையார். ஔவையாரோட பாடலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து கடல் நீர் முகந்த காமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கடல் நீர் முகுந்த காமஞ்சூல் எழிலி. இந்த கான்னு இருக்கு இல்லையா, இதை ரிலேட் பண்ணி நான் படித்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கா அப்படிங்கிறத வச்சு காமஞ்சூல் அப்படின்னு வருது இல்லையா, அதை வச்சு அது 66வது கேள்விக்கு ஆன்சர் கார் 40. கடல் நீர் முகுந்த காமஞ்சூல் எழிலி. அடுத்த பாடல் 67. வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி தைச்சாங்க இல்லையா, அது எத்தனை தையல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தைச்சது இத்தனை தையல் போட்டிருப்பாங்க, அதனால இந்த நூல். அவருக்கு 10 தையல் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் என கூறும் நூல் எது? கோட்சுரா எரிந்தன நரம்பின் வருது இல்லையா, அப்போ அது நரம்பின் நற்றிணை. சிமிலாரிட்டியாக படித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். நரம்பின் நற்றிணை.
அடுத்து 69வது கேள்வி. தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலை பாடலை இயற்றியவர் யார்? திருவள்ளுவ மாலை பாடலை இயற்றியது ஆன்சர் கபிலர். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. 71வது கேள்வி. வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் எவை? வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் 71க்கு ஆன்சர் உயிர் எழுத்துக்கள். அடுத்து 72வது கேள்வி. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிட்டுக்குருவிகள் துருவப்பகுதி தவிர மனிதர் வாழும் இடங்களில் எல்லாம் வாழ்கின்றது. இமயமலை தொடரில் 400 மீட்டர் உயரத்திலும் சிட்டுக்குருவி வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 2 முதல் 3 ஆண்டுகள். 4வது கூற்று. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இந்த 4 கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்சர் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் மட்டும் தவறாக சொல்லியிருக்காங்க. 3 தவறு. அடுத்து உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் எழுத்து மொத்தம் 12 அப்படின்னு தெரிஞ்சாலே இது ஆன்சர் பண்ணிடலாம். உயிர் எழுத்து 12, உயிர்மை எழுத்து 18. அப்போது அந்த உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 5 அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் 7. உலக சிட்டுக்குருவிகள் நாள் கொண்டாடப்படுவது எப்போது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் கொண்டாடப்படுவது ஆன்சர் மார்ச் 20. கூற்று காரணம் கேள்வி. கூற்று எழுத்துக்கள் 2 வகைப்படும். காரணம் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 75வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கேள்விகள் வருது. சரியா? இதுக்கும் தொடர்பு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ போன டெட்லேயே கூற்று காரணம் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. போக போக அப்படியே மாற்றிடுவாங்க. கூற்று காரணமாகவே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 76வது கேள்வி. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி குறில்னா எத்தனை மாத்திரை, நெடில்னா எத்தனை மாத்திரை, அளவடையில் என்ன மாத்திரை, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உங்களோட பேருக்கு எத்தனை மாத்திரைன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதோட இந்த பதிவு முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. பிடிஎஃப் கீழே தான் இருக்கும், எடுத்து படிங்க. நான் கொடுக்குற வீடியோவால் இது வரைக்கும் படிக்காதவங்க யாரோ ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். படிங்க. நன்றி, வணக்கம்.